எதிர் முகாம்ல இருக்கிறவங்க வழக்கமா இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு உடல்நலம் விசாரிக்க ட்வீட் போடுவாங்க, தொலைபேசியில பேசினாங்கங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அத தாண்டி நேர்ல போறாரு. வெளிய வந்து ஒரு பிரஸ் மீட்ல செய்தியாளர் சென்ற கேள்வி கேட்கறாங்க. அரசியலில் எதுவும் நடக்கலாம்ங்கிற வார்த்தைய நான் எப்படிங்க கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல. நான் அதற்குத்தான் வந்தேன். நீங்கள் வந்து ட்வீட் போடலாம், ஃபோனில் பேசியிருக்கலாம் என்கிறீர்கள். நான் நேரில் போனதில் தவறு காணவில்லை. நானும் தவறுன்னு சொல்லல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய துணைவியார் அவர்கள் மறைந்தபோது மருத்துவமனைக்கு காலை 7 மணிக்கு வந்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்பதை நான் நன்றாக அறிந்தவன். அப்போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். காலை 7:30 மணிக்கு திரு மு.க. ஸ்டாலின் வந்துவிட்டார். ஆகவே ஒரு சுகதுக்கங்களில் முதலாளாக பங்கெடுத்துக் கொள்வது என்பது அரசியலில், தமிழக அரசியலில் இடையிலே சில ஆண்டுகள் இல்லாத இருந்த பண்பாடு அது உருவாகி இருப்பதை நாம் வரவேற்க வேண்டும். நீங்கள் கூறியதைப் போல அவர் அந்த கேள்விக்கு அளித்த பதில் என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று கூறப்படுகிற அந்த வசனம் இருக்கிறது அல்லவா என்கிற ஒரு புகழ்பெற்ற வசனம், அதையே நான் விமர்சிப்பவன். நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று சொல்லுவதை விட விவஸ்தை இல்லை என்று சொல்லிவிடலாம். சுருக்கமாக அரசியலில் விவஸ்தை கிடையாது. அதாவது நேற்று என்ன பேசினோம், இன்று என்ன நிலை எடுக்கிறோம் என்று தெரியாதவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுவதற்கு பதிலாக கவுண்டமணி அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று சொன்னதை போல அரசியலில் விவஸ்தையெல்லாம் கிடையாதப்பா என்று மாற்றிவிட்டால் நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்.